வணக்கம். 8/11/2025 சனிக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கூர்மையான ஆயுதம், கரண்டு, நெருப்பு, உயரமான தளங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதே நேரம் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாள், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அது இத்தனையும் நன்மைகள் வரும்போது மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். இதில் பதட்டத்தோடும் கவனக்குறைவாகவும் இருந்தால் நான் சொல்லும் சில இடையூறுகளும் சிக்கல்களும் வரக்கூடும். கவனத்தோடு இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பொறுமை, நிதானம், கவனம் தேவை. பூர நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும், சர்வ காரிய ஜெயமாகும். உத்திரம் 1ஆம் பாதம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதம், உயரமான தளங்கள், மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் ஜாக்கிரதையோடும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதம், உயரமான தளங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அஸ்த நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். சித்திரை எண்ணங்கள் ஈடேறும், சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கடங்களும் விலகும், சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், நல்லோருடைய ஆசியும் நல்லோர்களுடைய சந்திப்பும், விநாயக பெருமானுடைய பேரருளால் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறந்த பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள். தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் வந்து சேர விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சர்வ சங்கடங்களும் நிவர்த்தியாகும். துளாராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய இரவு சந்திரன் பயணிப்பதால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசி நண்பர்கள் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், சர்வ காரிய ஜெயமாகும், சிக்கல்களும் மன உளைச்சலுக்கும் தீர்வாகும். அதே நேரம் இரவு நேரத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். விசாகம் சர்வ காரிய ஜெயம், தடைகள் அனைத்து விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி.